கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் டெபாசிட் பெறுவாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளதாக திமுக வேட்பாளர் மதியழகன் விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான மதியழகன் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் வேட்பு மனுவை தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பர்கூர் தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட வாய்ப்பு அளித்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய மதியழகன், கடந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலினின் பொற்கால ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் பயனடைந்துள்ளனர் என்று கூறினார். 8000 ரூபாய் கூப்பன், 35 லட்சம் பேருக்கு மடிக்கணினி உள்ளிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் மக்களிடம் சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு திட்டமுமே மக்கள் இடத்துல பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அது இல்லாமல் சொல்வதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார் என்பதற்கு பல உறுதிமொழிகளை கொடுத்து பல இடத்துல அவரை சிறப்பாக மக்கள் நம்பக்கூடிய தலைவராக இன்றைக்கு வளம் வந்துட்டு, தமிழ்நாட்டில் மட்டும் இந்திய திருநாட்டுக்கே அவர் வளம் வந்துட்டுருக்காரு. அவரை நாங்கள் பர்கூர் தொகுதியில் களம் வெகு சிறப்பாக இருக்குது. இப்போ எனக்கு எதிராக போட்டியிடுற வேட்பாளர் டெபாசிட் பெறுவாரா என்பதே கேள்விக்குறியாக. நான் பொய்க்கு சொல்லலை. நீங்கள் வேணா பாருங்கள், தேர்தல் முடிவு வந்த உடனே இதனுடைய இதை நான் என்னன்னா நீங்கள் அவ்வளோ கணிச்சு கரெக்டாக சொன்னீங்களேன்னு அப்படி நீங்கள் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மக்களிடத்தில் வரவேற்பு பட்டு, ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் வெகு சிறப்பான நல்லாட்சியை கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற திட்டத்தில் மக்கள் குடும்பத்திற்கும் பயனடைஞ்சதுனால மக்களிடத்தில், குறிப்பாக தாய்மார்கள் இடத்துல வெகு சிறப்பான வரவேற்பை பெற்று பர்கூர் தொகுதிக்கு நல்ல திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம்.